ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது சமவ கோடுகளை எப்படி அமைத்து கொள்வதுன்னு சொல்லி. இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் சமவ கோடுகள்ன்ற இன்ட்ரடக்ஷன் பற்றி. அது தொடர்பான விடயங்களை டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். ஒரு பிரதேசத்தினுடைய தரைத்தோற்றத்தினையும் தேசப்படங்களை சித்தரித்தல் படவரகளில் ஒரு பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. ஆனால் அதனை சமவ கோடுகள் மூலம் காண்பிக்கும் முறை இன்று படவரைகலை முறையில் மிக சிறப்பானதாக இருக்கின்றது. புவி மேற்பரப்பில் இருக்கின்ற மலைத்தொடர்கள், குன்றுகள், மேட்டு நிலங்கள், பள்ளத்தாக்குகள், சாய்வுகள், சமவெளிகள் என பல பௌதிக உறுப்புகள் பல பல வடிவங்களில் காணப்படுகின்றது. தட்டையான தாளில் தரைத்தோற்றத்தினுடைய முப்பரிமாணத்தை காட்டுவது, குறிப்பாக நீள அகல உயரத்தினை அடிப்படையாக கொண்டு எந்த வகையிலும் காட்டுவது மிக மிக கடினம். ஆனால் தட்டையான தாளில் நீளத்தினையும் அகலத்தினையும் மட்டுமே காட்ட முடியும். உயரத்தினை காட்ட இயலாது. ஏனென்று சொன்னால் தட்டையான தளத்தில் அதாவது சுமார் மேப்பில் இருபரிமாண படத்தை மட்டும்தான் நாங்கள் கீறிக்கொள்ளலாம். எனவே தரைத்தோட்ட உறுப்புகளினை சம கோடுகள் மூலம் காட்டுவதற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகத்தான இந்த சமவ கோடுகள் இருக்கின்றது. அவற்றினை பற்றி நாங்கள் இனி விரிவாக அவதானிப்போம். ஒரு பிரதேசத்தினுடைய தரைத்தோட்டத்தினை பக்க பார்வையாக அமைத்து காட்டுவதனால் அவ்வளவு தூரத்துக்கு பயன் இல்லை. மிக உயரத்தில் நின்று ஒரு பறவையினது கண்களினூடாக ஒரு பிரதேசத்தினை உற்று நோக்கும் போது எவ்வாறான காட்சி தென்படுமோ அதை போன்ற காட்சி தான் இவ்வாறான படங்களை அமைக்கும் போதும் எங்களுக்கு கிடைக்கப்படும். எனவே ஒரு பிரதேசத்தின் ஏற்ற வேறுபாடுகளினை தட்டையான தாளில் குத்தான பார்வையில் அமைத்து காட்ட பயன்படுகின்ற வரைகலை நுட்பத்தில் ஒரு அம்சம்தான் இந்த சம கோட்டு முறை. கடல் மட்டத்துக்கு மேல் ஒத்த உயரங்களை இணைந்து வரையப்படுகின்ற கோடுதான் சம கோடு. அதே போல கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிற இதை குறித்து காட்டுற சம ஆழ கோடுகள். எந்த ஒரு பிரதேசத்தினை எடுத்துக்கொண்டாலும் பல்வேறு அளவுகளில் அமைந்த ஒத்த உயரங்கள் இருந்தே தீரும். உதாரணமாக கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 80 மீட்டர்களுக்கு மேல் உள்ள ஒரு மலைத்தொடரினை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அந்த மலைத்தொடரின் பக்க பார்வையில் முதலில் 80 மீட்டர் உயரம் காட்டப்படும். இந்த 80 மீட்டர் 0, 20, 40, 60, 80 என்ற ரீதியில் ஒவ்வொரு இடங்களில் ஸ்பாட் பண்ணி குறிக்கப்பட்டு இருக்கு. உயரத்தில் ஒத்த அந்த இடங்களினை இணைத்து வரையப்படுகின்ற படம்தான் சம கோடு என்று சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக இந்த சம கோடுடைய உயர இடைவெளி பற்றி பார்ப்போம். இரண்டு சம கோடுகளுக்கு இடையே உள்ள உயர இடைவெளி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நியதி இல்லை. சில நாடுகளில் வேறு அளவுகளில் காணப்படும். இலங்கையினை பொறுத்தவரை இலங்கையினுடைய நில அளவீட்டு பகுதியினர் தமக்கு தொடக்க இடவிளக்கவியல் படங்களில் 100 மீட்டர் உயர வேறுபாட்டினை கொண்டு ஆரம்பத்தில் கீறியிருந்தார்கள். பிரித்தானிய இடவிளக்கவியல் 50 மீட்டரை பேசிக்காக வச்சுக்கொண்டு, அதாவது 50, 100, 150 என்று சொல்லி உயர இடைவெளியை கீறிக்கொண்டார்கள். ஒரு பிரதேசத்தினை பெரிதாக படத்தில் வரைவதாயின் சம கோட்டை வெளியாக கிட்டத்தட்ட 20 மீட்டர் அல்லது 100 மீட்டரை எடுத்துக்கொள்ள வேண்டும். இலங்கையினை பொறுத்தவரை தற்பொழுது 1:50,000 இடவிளக்க படத்தில் சம கோட்டின் இடைவெளியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 மீட்டர்களாகத்தான் காணப்படுகின்றது. ஒரு படத்தில் சம கோடுகள் அமைந்துள்ள ஒழுங்கினை கொண்டு அந்த நிலவுருவங்கள் எவ்வாறான நிலவுருவம், எப்படிப்பட்ட நிலவுருவம்னு சொல்லி நாங்கள் வகைப்படுத்தி கொள்ளலாம். சாய்வுகள், பள்ளத்தாக்குகள், குன்றுகள், மேட்டு நிலங்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட அம்சங்களில் இந்த சம கோடுகளை நாங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறோம். இந்த சம கோடுகள் வடிவங்களுக்கு ஏற்ப மாறுபட்டு கொண்டு இருக்கு. ஒரு சம கோடு படத்திலிருந்து அந்த பிரதேசத்தின் தரைத்தோட்டத்தை நாங்கள் வடிவாக ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம். அந்த வகையில் இந்த சம கோடுகள் நாங்கள் எந்தெந்த விஷயங்கள் மூலம் அவதானித்து கொள்கிறோம்னு சொன்னால் சாய்வுகள், அதாவது இந்த சாய்வுகள் குத்து சாய்வு, மென் சாய்வு, குழிவுச்சாய்வு, குவிவுச்சாய்வு என்ற ரீதியில் பார்த்துக்கொள்கிறோம். அடுத்தது பள்ளத்தாக்குகள், பள்ளத்தாக்கின் மூலமும் இந்த சம கோடுகளை நாங்கள் காட்டுறோம். அடுத்தது நீர்ப்பிரிமேடு, சிறு குன்றுகள், நீள் குன்றுகள், சமச்சீர் பள்ளத்தாக்குகள், நெடுக்கு பள்ளத்தாக்குகள் போன்றவற்றிலும் இந்த சம கோடுகளை பார்க்குறோம். அடுத்தது மேட்டு நிலங்கள், கணவாய்கள்,
பாறை தொடர்கள் நீள்குன்றுகள் முதலானவற்றுக்கும் இந்த சமவ கோடுகள் பார்த்துக்கொள்கிறோம். இது தவிர மலை இடுக்குகள் அவற்றிலேயும் பார்த்துக்கொள்கிறோம். சம ஆழக்கோடுகளை நான் எங்கெங்கே பார்த்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் களிமுகங்கள், பொங்கு முகங்கள், வடிகால் தொகுதிகள் போன்றவற்றில் இந்த சம ஆழக்கோடுகளையும் பார்த்துக்கொள்கின்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமவ கோடுகளை எவ்வாறு அமைக்க வேண்டும், சமவ கோடுகளில் என்னென்ன எப்படி கீற வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாக கூறியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மீது ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.